கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிறார். அவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையிலே உறுதியாயிருப்போம். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 வாசிப்பது போல நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவாயிருக்கட்டும். அவரே நம்முடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எனவே எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறார் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நன்மையினால் நாங்கள் திருப்தியாக கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவரே கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலம் பூர்ணமாய் விளங்குகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று சொல்லி உடைய பலத்திலே முன்னேற கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. உலக நாடுகளின் சமாதானத்தை காண கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.